நான் தான் டிடெக்டிவ் ராம். ரொம்ப நாளா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். கேஸ் கிடைக்காதது மட்டும் இல்ல, இன்னொரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. இதுதான் என்னோட இன்னொரு பெரிய பிரச்சனை. கேஸ் இல்ல, காசு இல்ல, ஆனா சம்பளம் மட்டும் ஒழுங்கா கேட்கிற அசிஸ்டன்ட். சார், அந்த சொட்ட ஓனர் நம்ம ஆபீஸ் வெளிய மறுபடியும் டூலெட் போர்ட் மாட்டி விட்டாரு பாருங்க. கேவலம் 250 ரூபா வாடகை தரலன்னு மாசம் மாசம் வந்து டூலெட் போர்டு மாட்டிட்டு போறாரு. எத்தனை முறை சொல்றது மாட்டாதீங்கன்னு. கேவலம் ஒரு 250 ரூபாய் கூட வாடகை தர முடியலன்னு தான் திட்டிட்டு போறாரு. ஜூ, கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரு நல்ல கேஸ் கிடைச்சா எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடலாம். ஆனா எனக்கு ஒரு வழி தெரியும். அதுக்கு நீங்க முடியாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியும். என்னோட ஆள்காட்டி விரல் ஒரு நாளும் அவன் வீட்டு காலிங் பெல் அழுத்தாது. சரி, காலிங் பெல்ல நான் அழுத்த மாட்டேன், நீதான் அழுத்தணும். கேஸ் கிடைக்குதோ இல்லையோ, காவியா லஞ்ச் ரெடி பண்ணிருப்பா. லஞ்ச் இங்கேயே முடிச்சிருவோம். அடடா காவியா, நம்ம ஃபேமஸ் டிடெக்டிவ் ராம் வந்திருக்காரு. வாங்க டிடெக்டிவ் ராம். இவ தான் காவியா. சின்ன வயசுல டெய்லி பென்னு பென்சில்லாம் தொலைச்சிருவா. அதெல்லாம் கண்டுபிடிச்சு தருவேன். அப்போ ஸ்டார்ட் ஆச்சு இந்த டிடெக்டிவ் பேஷன். எப்படி இருக்க ராம்? இப்போ என்ன பண்ற? அதை விடு காவியா, டீல சக்கரை கம்மியா தானே போட்டிருக்க. உன்னோட வாய்ஸே பயங்கர ஸ்வீட்டா இருக்கு. இது மாதிரி கடி ஜோக் புக் படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு உருப்படியா 4 கேஸ் ஃபைல புரட்டிந்தா இந்நேரம் உருப்பிட்டு இருப்பேன். டே, அதிகமா பேசாத. எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா ஒரு கேஸ் வேணும். அட பாவி, உன் பரம எதிரி மேனேஜர் ஆஃப் த கிரேட் லென்ஸ் டிடெக்டிவ் ஏஜென்சி என்கிட்டயா கேஸ் கேட்க வர்ற? மத்தவங்கன்னா கமிஷன் கேட்பேன், ஆனா நீ என் ஒய்ஃபோட பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே. அதனால நிறுத்து. உன்னால புடுங்க முடியாத கேஸ் ஒண்ணு என்னோட தலையில கட்ட போறேன்னு தெரியுது. சீக்கிரம் கேஸ சொல்லு. இந்த கேஸ் சாதாரண கேஸ் கிடையாது. எங்க ஏஜென்சி பசங்களே க்ளூ இல்லாம திணறாங்க. இந்த கேஸோட பேர் ஹுடி மேன். ஒரு பிளாக் ஹூடி போட்ட ஆள் பல பொருட்களை திருடுறான். ஒரு வீட்டுல பழைய அலாரம் கிளாக்கு, இன்னொரு இடத்துல சில்வர் செயின், ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்ல. அவன் ஏன் இந்த பொருட்களை திருடுறான், இதை என்ன செய்ய போறான், அதை தான் நீ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அவன் திருடுறது பணத்துக்காக இல்ல. சரி, கேஸ் முடிச்சா எனக்கு எவ்வளவு? 30,000 ரூபாய் தரேன். ஒரு பெட் வச்சுப்போம். உன்னால மட்டும் முடியலன்னா என் கீழே டிடெக்டிவா வேலை பார்க்கணும். ரொம்ப நாளா இப்படிப்பட்ட ஒரு கேஸ்க்காக தான் காத்திருந்தேன். தட்ஸ் த டீல். ஜூ, லைப்ரரிக்கு போய் இது மாதிரி கேஸ் பழைய ரெக்கார்ட்ல இருக்கான்னு பாரு. சார், எல்லா டிடெக்டிவும் நிறைய புக் படிக்கிறாங்க. நீங்க என்னடானா என்னதான் லைப்ரரிக்கு அனுப்புறீங்க? புக்ஸ் படிச்சாலே எனக்கு தூக்கம் வருது ஜூ. நீ லைப்ரரிக்கு போ, நான் ஸ்பாட்டுக்கு போய் விசாரிக்கிறேன். சரி சார், க்ளூ கிடைச்சா உடனே சொல்லுங்க. சம்பளம் கிடைக்கும் நம்பிக்கை வரட்டும். ராம ஃபாலோ பண்ணுங்க. அவனுக்கு முன்னாடி நாம அந்த ஹூடி மேனை கண்டுபிடிக்கணும். ஹூடி மேன் முதல்ல திருடினது இந்த கடையில தான். வாங்க சார், என்ன வேணும்? என்னோட பாக்கெட் வாட்ச் சரியா வேலை செய்யல, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கொடுங்க சார், ஒரு 5 நிமிஷத்துல பார்த்து தரேன். நீ சரி பண்ணு, நான் கடையை முழுசா பார்த்துக்கிறேன். சார், உங்க வாட்ச் ரெடி. சார், உங்க வாட்ச்ல நொடி முள்ளே இல்லையே. நேரம் பார்க்க எதுக்கு சார் நொடி முள்ளு? அதான் 2 முள்ளும் வாட்ச்குள்ள இருக்கே, அது பத்தாதா? அதுவும் சரிதான் சார். ஒரு வீட்ல கேலண்டர் காணாம போயிருக்கு. பார்க்ல ஒருத்தரோட சில்வர் செயினை காணோம். ஒரு மணல் மூட்டை காணோம். ஒரு நேச்சுரல் சீனரி பெயிண்டிங் காணாம போயிருக்கு. இந்த எல்லா இடத்துலயும் ஹுடி போட்ட ஒருத்தனை பார்த்திருக்காங்க. ஹலோ, டிடெக்டிவ் ராம் பேசுறேன். சார், நான் ஜூன் பேசுறேன். பழைய ரெக்கார்ட்ஸ் முழுசா பார்த்தேன். இந்த மாதிரி கேஸ் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல. அறிவு கெட்ட ஜூ, இத சொல்லவா கால் பண்ணேன்? அட சார், பக்கத்து ஸ்கூல்ல ஹூடி மேன் செவரு ஏறி குதிச்சிருக்கான். எதையும் எடுக்கல, எப்படி வெளியே போனானோ தெரியல. நிறைய போலீஸ் வந்திருக்காங்க. அவ என்னத்தை தூக்கிக்கிட்டு போனான்னு தெரிஞ்சா போதும், அதை மட்டும் கண்டுபிடி. இவ்ளோ பெரிய ஸ்கூல்ல எதை திருடுனான்னு எப்படி கண்டுபிடி? நான் ஒரு குச்சியும் கல்லும் வச்சிருந்த ஆண்டி அத புடுங்கிட்டு போயிட்டாரு. டி பொடியா, என்ன பார்த்தா ஆண்டி மாதிரியா இருக்கா? ஏய் ஜூ, ஒழுங்கா அந்த பையன்ட்ட டெலிபோனை கொடு. குட்டி பையா, நீ அந்த குச்சிய வச்சு என்ன செஞ்ச? அவர் முகமே தெரியல. நான் குச்சிய வச்சு குச்சியோட நிழல் கல்லு மேல எவ்வளோ நேரம் இருக்குன்னு பாத்துட்டு இருந்தேன்னா அந்த அங்கிள் வந்து அதை புடுங்கிட்டு போயிட்டாரு. டேய் குட்டி பையா, நீ ஜீனியஸ்டா. உனக்கு ஒரு சண்டையல் கிஃப்டா வாங்கி தரேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஜோ, நாம கண்டுபிடிக்காத க்ளூவை இந்த பையன் கொடுத்திருக்கான். அந்த ஹுடி மேன் இந்த பொருளை திருட காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். உடனே மியூசியம்க்கு வா, அங்கதான் 6வது பொருள் எடுக்க வருவான். கமல் சார், ராம ஃபாலோ பண்ண சொன்னீங்கல்ல, இனி அதுக்கு அவசியம் இல்ல. உங்க ஃப்ரெண்ட் ராம் தான் அந்த ஹுடி மேன். மியூசியம்ல இருக்க பழங்காலத்து சண்டையில திருட போறான். ஜோ, ஹுடி மேன் டைம் சம்பந்தமான பொருட்களை தான் குறி வைக்கிறான். டைம் காட்டுற ஒரு பொருளை எடுக்க தான் ஹுடி மேன் வரப்போறான். இங்கேயே அவனை மடக்கி பிடிக்கணும். கேலண்டர்,
அலாம் கிளாக் ஓகே. சில்வர் செயின் மணல் மூட்டை எப்படி டைம் காட்டும்? அந்த சில்வர் செயின் போட்டோ பார்த்தேன். அந்த சில்வர் செயினோட ஒரு மினி சில்வர் வாட்ச் இருக்கு. மணலை யூஸ் பண்ணி நேரம் பார்க்கலாம். அந்த நைட் டைம் சீனரி பெயிண்டிங்ல இருக்கிறது நார்த் ஸ்டார். அதை வச்சு நேரம் பார்க்கலாம். குட்டி பையன் வச்சிருந்த கல்லும் குச்சியும் சூரியன் நகர நகர கல் மேல விழுற குச்சியோட நிழலும் நகரும். அதை வச்சு அந்த பையன் நேரத்தை பார்த்திருக்கான். இந்த எல்லா திருட்டையும் மார்க் பண்ணா அடுத்த திருட்டு மியூசியம்ல நடக்க வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுது. இது ஒரு பேட்டர்ன். இது திருட்டு இல்ல ஜூ. இதுல கொஞ்சம் அமானுஷ்யம் சூனியம் எல்லாம் கலந்திருக்க ஃபீலிங் வருது. அமானுஷ்யமா இருந்தா என்னெல்லாம் கூப்பிடாதீங்க, எனக்கு அதெல்லாம் அலர்ஜி. ராம், காவியாவை ஹூடிமேன் கடத்திட்டான். ஹூடிமேன் வேற யாரும் இல்ல, என்னோட அசிஸ்டன்ட் தான். என்னோட கணிப்புப்படி ஹூடிமேன் இப்போ இங்கதான் வந்திருக்கணும் கமல். ஹூடி மேன் இங்க தான் இருந்திருக்கான். ராம் தான் ஹூடி மேன் மியூசியம்ல சண்டையில் திருட வந்திருக்கான்னு என்ன திசை திருப்ப நான் வீட்டை விட்டு அவசரமா வந்தேன். அந்த சமயம் காவியாவை கடத்திருக்கான். அந்த 6வது இடம் மியூசியம்னு நினைச்சேன். ஆனா அது பொண்ணோட வீடு. அவனுக்கு 6வதா தேவைப்பட்டது ஒரு பெண்ணோட உடல். கமல், உன் அசிஸ்டன்ட் கிட்ட இருக்கிற அடையாளம் ஏதாவச்சு சொல்லு. ராம், அவனோட வாட்ச்ல நொடிமுள் இருக்காது. காவியாவை கடத்த நீங்களே நல்லா வழிகாட்டிருக்கீங்க. 2 பேரும் மியூசியத்துக்குள்ள இருக்கீங்க, அதுவே போதாது. அதான் 2 முள்ளும் வாட்ச்க்குள்ள இருக்கே, அது பத்தாதா? சார், உங்க வாட்ச்ல நொடி முள்ளே இல்லையே. இன்னைக்கு டேட்டு 12 தானே ஜூன். நாம எங்க போகணும்னு தெரிஞ்சிருச்சு. நாம சீக்கிரம் போலன்னா காவியாவை பார்க்க முடியாது. இவன் திருடின பேட்டர்ன் பாரு, ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது. இந்த சர்க்கிளோட மையத்துல தான் இப்போ லாஸ்ட் ரிச்சுவல் நடக்க போகுது. இந்த காட்டுக்குள்ள சீக்கிரமா போகணும். சார், இந்த கதவுக்கு பின்னாடி ஒரே காடு தான் இருக்கு. மரம் எல்லாம் பேய் மரம் மாதிரி அடர்த்தியா இருக்கு. அதுக்காக காட்டுக்கு ஷேவ் பண்ணி விடவா முடியும்? சார், இந்த காடு ரொம்ப இருட்டா இருக்கு. நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஹூடி மேன், ஹேண்ட்ஸ் அப். உன்னோட ஆட்டம் முடிஞ்சிச்சு. நீ வருவேன்னு எனக்கு தெரியும் டிடெக்டிவ். பாத்தியா ராம், ஹூடி மேனை பிடிச்சது நான் தான். நீ என்கிட்ட கொடுத்த கேஸ் என்ன? இவன் ஏன் அந்த பொருட்களை திருடுறான்னு கண்டுபிடிக்க சொன்னேன். அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சிட்டேன். என் மனைவி இறந்த நாள் 12/12. சூனியத்தால நேரத்தை கடந்து அவன் நினைவுகளால அவளை திரும்ப கொண்டு வர நினைச்சேன். நினைவுகளை உயிரோட வச்சுக்கலாம். அதுக்காக இன்னொரு உயிரை எடுக்க யாருக்கும் உரிமை இல்லை. ராம், 30,000 ரூபாய் உன்னோடது. சார், முதல்ல என் சம்பளத்தை வைங்க. அடடே, கேஸ் முடிஞ்சாலும் ஏன் கஷ்டம் முடியலையே.